அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் மன்னார்குடி போகிற பஸ்ஸில் ஒரு இளம் பெண்ணும் ஒரு 63 வயது பாட்டியும் உரையாடிட்டு வர்றாங்க. அந்த உரையாடலுடைய மொத்த தொகுப்பு தாங்க இப்போ நான் சொல்கிறது. அந்த பாட்டி இந்த பொண்ணை கேட்குறாங்க, ஏம்மா நீ சென்னையில் வேலை பார்க்குறியா? ஆமாம் பாட்டி. நீங்கள்? நானும் சென்னையில் தாம்மா வேலை பார்க்குறேன். இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த வயசில் பாட்டி சென்னையில் என்ன வேலை பார்க்க போகிறாங்க? நான் என்னம்மா வேலை பார்க்க போகிறேன், 2-3 ஆஃபீஸ் ரூம் தாம்மா கூட்டி பெருக்கிட்டுருக்குறேன். அது இல்லாமல் ஒரு 2-3 வீட்டுக்கு பாத்திரம் கழுவ போவோம்மா. அந்த ஏன் பாட்டிங்க தனியாகவா இருக்கீங்க? வாடகையெல்லாம் அதிகமாக இருக்குமே. ஆமாம்மா, நான் ஒரு மாடி வீட்டில் இருக்கிறேன், 3500 ரூபா வாடகை, ஒத்த ரூம் தாம்மா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதாவது அந்த பாட்டி 2-3 ஆஃபீஸில் வேலை, அதில் ஒரு 9000 கிடைக்குது. ஒரு ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா. 3 வீட்டில் பாத்திரம் தைக்கிறாங்க, அதில் ஒரு 9000 கிடைக்குது. அரசாங்கத்தில் ஏதோ முதியோர் பென்ஷனில் ஒரு 1000 ரூபா கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த 63 வயசு பாட்டி ஒரு மாதத்தில் 18,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இந்த சம்பாசனையை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல பஸ்ஸில் போகிறப்போ. இந்த வயசுலேயே இந்த பாட்டி இவ்வளோ வேலை செய்கிறாங்களே, அப்போ நம்ம செய்கிற வேலை கம்மி தானே, உடனடியாக நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணு நினச்சிக்கிறாங்க. எனக்கு இந்த உரையாடல் நான் ஒரு முகநூலில் படித்தது தாங்க. எனக்கு ரொம்ப பாதிச்சது இந்த உரையாடல். ஏன்னா இந்த காலத்தில் எனக்கு பார்க்குறதுக்கு வேலை இல்லை, செய்கிறதுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நான் கேட்டிருக்கேன். அப்போது இவர்களுடைய தேடல் சரியா இல்லையா, வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக்கலையான்னு எனக்கு மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் பிறக்குதுங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன பார்ட் டைம் வேலை கிடைச்சா கூட போகணுங்க. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணுங்க. கண்டிப்பாக தூரத்தில் சிறு புள்ளியாக தெரிகிற ஒரு சின்ன புள்ளி தாங்க கிட்டத்தில் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு கோல உருண்டையாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி, இளமை இருக்கும்போதே, வயது இருக்கும்போதே, வாய்ப்புகள் இருக்கும்போதே அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு வர பார்க்கணுங்க. உழைப்பு ஒன்று தாங்க மாறாத வழி. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.